தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல மத்திய அரசு 12,000 ரூபாய் போட போறதா ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. இது உண்மையா? இந்த செய்திக்கு பின்னாடி என்ன இருக்கு? வரப்போற தேர்தலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க இத பத்தி முழுமையா இந்த பகுதியில பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி, உண்மையிலே இந்த 12,000 ரூபாய் நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரப்போகுதா? இந்த பணம் எங்கிருந்து வருது? அரசாங்கம் இத பத்தி அதிகாரப்பூர்வமா ஏதாவது சொல்லிருக்காங்களா? முதல்ல இந்த வதந்தி எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 12,000 ரூபாய் வதந்தியோட பின்னணி என்னன்னு பார்ப்போம். இந்த பணம் எங்கிருந்து வருது? இது புதுசா கொண்டு வர திட்டமா இல்ல ஏற்கனவே இருக்கிற திட்டங்களோட பணமா? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 12,000 ரூபாய் திட்டம்ங்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுற ஒரு வலுவான தகவல் மட்டும்தான். ஆனா மத்திய அரசாங்கம் கிட்ட இருந்து இது சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வரல. இருந்தாலும் இத பத்தின ஆலோசனை தீவிரமா நடந்துட்டு இருக்கணும் தகவல்கள் சொல்லுது. அப்போ இந்த 12,000 ரூபாய் புதுசா கொடுக்கற பணம் இல்ல. அதுக்கு பதிலா மத்திய அரசோட பல திட்டங்கள் மூலமா மக்களுக்கு ஏற்கனவே சேர வேண்டிய பணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே முறையா கொடுக்கலான்னு பேசப்படுது. உதாரணத்துக்கு விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டம், அப்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கேஸ் மானியத்தோட பாக்கி தொகை, உரமானியம்னு இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொடுக்கலான்னு சொல்லப்படுது. சரி, இந்த வதந்தி ஏன் கரெக்டா இந்த நேரத்துல பரவுது? இது யதார்த்தமா நடக்கிற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி 2026ல நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருக்கு. இந்த பண பரிமாற்ற செய்தி ஒரு முக்கியமான அரசியல் வியூகமாவே பார்க்கப்படுது. நடந்த சம்பவங்களை வரிசையா பார்த்தா இந்த அரசியல் போட்டி எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு நமக்கே புரியும். முதல்ல தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக மகளிருக்கு 5,000 ரூபாய் சிறப்பு தொகை கொடுத்தாங்க. அது மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதுக்கு கொஞ்ச நாள்லயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கிற பாஜக தலைவர்களோட ஆலோசனை நடத்தினாரு. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் மத்திய அரசாங்க சார்பில் ஒரு பெரிய அறிவிப்பு வரலான்னு எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. இது எல்லாமே 2026 தேர்தலை மனசுல வச்சு செய்யப்படுற நகர்வுகளா தான் பார்க்கப்படுது. அரசியல் வட்டார தகவல் படி திமுக அரசாங்கத்தோட அந்த 5,000 திட்டத்தால ஏற்பட்ட தாக்கத்தை சமாளிக்கணும்னா அதை விட ஒரு பெரிய தொகையை அறிவிச்சாதான் சரியா இருக்கும்னு மாநில கட்சி நிர்வாகிகள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இது வாக்காளர்களை கவர நடக்கிற ஒரு நேரடி போட்டி தான். சோ இந்த பண அறிவிப்பு போட்டி மத்திய அரசோட மட்டும் முடியல, மற்ற முக்கியமான கட்சிகளும் இதே மாதிரி பண வாக்குறுதிகளை அள்ளி வீச ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்ல போனா இந்த தேர்தல் நலத்திட்டங்களை விட யார் அதிகமா பணம் கொடுக்கறாங்கங்கிற வாக்குறுதி தேர்தலா மாறிட்டு வருது. வாங்க யார் யார் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த அட்டவணை கட்சிகளுக்கு நடுவுல நடக்கிற இந்த பண வாக்குறுதி போட்டியை ரொம்ப தெளிவா காட்டுது. ஆளும் கட்சியான திமுக மாசம் கொடுக்கிற பணத்தை 1,000 ரூபாயில இருந்து 2,000 ரூபாவா ஏத்துறதா சொல்லியிருக்காங்க. அதுவே அதிமுக ஒரே முறையா 10,000மும் அது இல்லாம மாசம் 2,000 ரூபாயும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. புதுசா வந்திருக்கிற தவக மாதாந்திர உதவியை 2,500 ரூபாவா ஏத்துறதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் அடுத்த கட்சியை விட அதிகமா அறிவிக்கணும்னு ஒரு போட்டியே நடக்குது. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த வாக்குறுதி நிஜமானாலும் சரி, இந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரணும்னா ஒரு முக்கியமான விஷயம் சரியா இருக்கணும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த எல்லா பண பரிமாற்றங்களும் நேரடி பலன் பரிமாற்றம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், சுருக்கமா DBTன்னு சொல்ற முறையில தான் நடக்கும். அப்படின்னா என்னன்னா, அரசாங்கம் கொடுக்குற பணம் நடுவுல எந்த ஒருத்தர்ட்டையும் போகாம நேரடியா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து சேரும். இந்த DBT முறை சரியா வேலை செய்யணும்னா EKYCங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். EKYCனா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் நோ யுவர் கஸ்டமர். அதாவது உங்க ஆதார் கார்டு, உங்க பேங்க் அக்கவுண்ட், அப்புறம் உங்க மொபைல் நம்பர், இது மூணையும் டிஜிட்டல் முறையில் இணைச்சு நீங்க தான் உண்மையான பயனாளின்னு உறுதி செய்யற ஒரு வழிமுறை தான் இது. சரி, இந்த EKYC ஏன் இவ்வளோ முக்கியம்னு கேட்குறீங்களா? நிறைய அரசாங்க திட்டங்கள்ல தகுதி இருந்தும் கூட சிலருக்கு பணம் வராம போறதுக்கு காரணமே இந்த EKYC சரியா பண்ணாதது தான். உதாரணத்துக்கு PM கிசான் திட்டத்துல கூட நிறைய விவசாயிகளுக்கு பணம் வராம நின்னதுக்கு இதுதான் காரணம்னு அரசாங்கமே சொல்லியிருக்கு. அதனால அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு பண உதவியும் உங்களுக்கு தங்கு தடை இல்லாம வரணும்னா நீங்க சில விஷயங்களை செக் பண்ணிக்கணும். முக்கியமா உங்க ஆதார் கார்டு உங்க பேங்க் அக்கவுண்டோட சரியா இணைக்கப்பட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி உங்க ஆதார் கார்டுல கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏற்கனவே நீங்க PM கிசான் மாதிரி திட்டங்கள்ல இருந்தா அதுல உங்க EKYC ஸ்டேட்டஸ் என்னன்னு ஒரு தடவை செக் பண்றது ரொம்ப நல்லது. சரி, இந்த எல்லா தகவல்கள்ல இருந்தும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பெரிய விஷயம் என்ன? இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த வரைபடம் ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்தை காட்டுது. முன்னாடியெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள்னா ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, தொழிற்சாலை கொண்டு வரதுன்னு தான் இருக்கும். ஆனா இப்ப அரசியல் கட்சிகளோட கவனம் நேரடியா மக்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்புற திட்டங்கள் மேல திரும்பி இருக்கு. இது அரசியல் வியூகங்கள் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம்.
கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், அரசியல் கட்சிகளோட பண வாக்குறுதிகள் அதிகமாகிட்டே போற இந்த நேரத்துல ஒரு குடிமகனா அந்த பலன்களை நாம சரியா வாங்குறதுக்கான உண்மையான சாவி நம்மளோட டிஜிட்டல் தயார் நிலையில தான் இருக்கு. உங்க இகேவைசியை சரி பார்க்கறது வெறும் டெக்னிக்கல் விஷயம் மட்டும் இல்ல, அது உங்க உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான கருவி. இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.